நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுத்திட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Assalamualaikum viewers, welcome back to Yummy Farm. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம 5 kg அளவுக்கு நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இதில் வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம இந்த வெங்காயம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா சாட்டே பண்ணி இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஹைதராபாத் பிரியாணியில் என்ன மாதிரி ஒரு கோல்டன் கலரில் நம்மளுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரியாணியில் கலர் சேர்க்காமல் கலர் எதுவுமே இல்லாமல் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த ஆனியனை கோல்டன் ப்ரௌன் கலர் பண்ணும்போது இதிலிருந்தே நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஃபேபுலஸாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா ஆனியன்ஸ் எல்லாம் நான் சாட்டே ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துட்டு நல்லா இதை குக் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதில் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஒரு 7 டேபிள் ஸ்பூன்லேருந்து 10 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்றவா நீங்கள் நடுவில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல ஒரு இப்போவே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிச்சான கலர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போவே நல்லா ஒரு ரிச்சான ஒரு கலர் வந்திருக்கு. நிறைய இந்த மாதிரி பிரியாணி ரெசிபீஸ், டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அந்த லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் மல்லி இலை, அதுக்கப்புறமா புதினா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எப்போவுமே பிரியாணியில் ஸ்டார்டிங் நம்ம அந்த வெங்காயம் மேலே சேர்க்கும் போதே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். ஆனால் நம்ம இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அந்த பச்சை மிளகாய் வெடிக்காமல் நம்மளுக்கு அதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இந்த பிரியாணிக்குள்ளே வரும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நேச்சுரலான கலரில் நம்ம இந்த பிரியாணி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். நான் 5 கிலோ பிரியாணிக்கு 5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவலான இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை மூடிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இல்லைனா அடிப்பிடிச்சிடும். ஸோ அடிப்பிடிக்காமல் ஒரு பிரியாணி நம்ம பண்ணிக்கிறதுக்காக இப்போ நான் இதில் தயிர் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு தயிர் பார்த்திங்கன்னா நான் அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காயை சேர்த்துட்டு அதை நான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா தயிரில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம இதை சேர்க்கும்போது நல்லா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பிரியாணியை செஞ்சு பாருங்கள்.
அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியெல்லாம் வந்து அளந்து சேர்த்துட்டு கூட கொஞ்சம் இருந்தால் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடிட்டு இது வந்து நல்லா வந்து கொதிச்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணி வந்து எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அளந்து எடுத்து வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு மூடிட்டு இந்த ரைஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகுற வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். நடுவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலந்து விட்டுடலாம். அப்போ உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து கீழே வச்சுருந்த அந்த வரகு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு மேலே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த நம்மளுக்கு வந்து நல்லா வந்து தம் ஆகும். ஸோ அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா வந்து இறங்கும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான பிரியாணி நல்லா தம் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துடலாம். கடைசியாக நம்ம இதுக்கு மேலே நெய் வந்து சேர்த்துட்டு அப்படியே நம்ம இதை வந்து நல்லா வந்து கலந்து வந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவுமே ஒரு பர்ஃபெக்டாக நல்லா வந்து எல்லாமே நல்லா வெந்து டெண்டராக மீட்டெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நல்லா உதிரியாக நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து வந்திருக்கு. நம்ம வந்து எந்த வித ஒரு கலர் பொடியும் இந்த ரெசிப்பியில் நம்ம வந்து சேர்க்கலை. ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.